வரக்கூடிய ஜனநாயகன் படத்துல கடைசி படம் இல்லையா, அதுல இந்த நான் ஆணையிட்டால் பாட்டு இருக்கு இல்லையா, இந்த சாட்டையை வச்சு எம்ஜிஆர் அடிப்பாரு, அது ஒரு பெரிய ஹிட் படம் இல்லையா. அந்த படத்தின் சாயலில் அந்த பாட்டே ரீமிக்ஸ் ஆகி வருதான். திமுக வந்துங்க இந்த மாதிரி மற்றவர்களை அவங்கள பொதுவெளியில் வந்து கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுன்றதை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அது எம்ஜிஆர் தொட்டு அது நடந்துட்டுருக்குங்க. ஓகே, அவங்கள ஆதரித்தா எப்படியாப்பட்ட குற்றமாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் மூடி மறைச்சிருவாங்க. மாதிரி ஒரு கேரக்டர் அசாசினேஷனில் இறங்குவாங்க. அவர் திமுகவுடைய ஒரு நோன் பீப்புளே, அதாவது பொதுவெளியில் வந்து ரொம்ப மோசமாக பேசுறது அவங்க குடும்பத்தை பற்றி. இப்போ இந்த மாதிரியான கேவலமான சில்லறத்தனமான அட்டாக்குகள் நாளைக்கு நாள் அதிகமாகும். அதாவது the more he gets popularity, the more he gets the people support, the more the attack will be vicious. வணக்கம் சார். வணக்கம். மாநாடுக்கு அப்புறம் தாவேக்காவுடைய இன்க்ரீஸ் என்ன லெவலாக, ஏன்னா லாஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம போலிங்கில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ எவ்வளோ அதுலேருந்து ஹை ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விஜய்க்கு ஆதரவு கூடிக்கொண்டு இருக்குது. அவருடைய நிதானமான அரசியல், இந்த சாதி கீதியெல்லாம் போயிட்டு அதை தூண்டி விடுறது, அந்த வன்மத்தை பயன்படுத்தி கொள்வது. இப்போ சில பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஆணவ கொலை கவின் கொலையை பற்றி ஏன் பேசலை, எனக்கும் ஆதங்கம் தான். அதான், அதாவது அவரை பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவாக இருக்கார். சாதிய தலைவர்கள் போல அந்த கொலையை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்த அவர் விரும்பலை. ஆனால் அறிக்கையில் சொல்ல இல்லை, ஆனால் தீர்மானம் போட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆணவ கொலை கண்டித்து அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அந்த மதுரை மாநாட்டில் நிறைவேற்றிய 6 தீர்மானங்களில் முக்கியமான ஒரு தீர்மானமாக ஆணவ கொலை தன்னோட அறிக்கையில இந்த விஷயத்தை அதை விடுங்க, கட்சியினுடைய தீர்மானமாகவே வந்திருக்குது. அதனால் அதை பற்றி அந்த கட்சி கவலைப்படலன்னு இல்லை. நான் திருப்பி கேட்குறேன், திமுக அதிமுக ரெண்டும் தானேங்க 67லேருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. இவங்க எல்லாம் பெரியாரினுடைய சீடர்கள் தானே சொல்லிக்கிறாங்க, சமூக நீதி காவலர்கள்னு பீத்திக்கிறாங்க. சரி, இந்த ஆட்சியில் வந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகும் காதல் திருமணங்கள், சாதி மாறி கல்யாணம் பண்ணால், அதுவும் குறிப்பாக தலித் மக்களுக்கு எதிரான கொலைகள் குற்றங்கள் இந்தியாவிலே அதிகமாக நடக்குதுன்றாங்க. இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா அசிங்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்போ என்னுடைய கேள்வி, விசிகா வந்து முதல்ல இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதே இந்த ஆணவ படுகொலை, சாதியின் பெயரால் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு விசாரிக்க ஒரு சிறப்பு சட்டம் கொடுக்கணும். அதை 10ஓடு 11 ஒரு கிரிமினல் குற்றம் மாதிரியோ, ஒரு கொலை வழிப்பறி பண்ணால் இல்லை நகைக்காக கொலை பண்ணால் முன் விரோதத்தில் அது மாதிரி ஒரு கொலை மாதிரி இதை கொண்டு போகாம ஆணவ கொலை சாதியின் அந்த வன்மத்துக்காக கொலை பண்ணுறான்னா தாயே பொண்ணை கொள்றாங்க. இதெல்லாம் மனித மிருகங்களாக மாறுறாங்க இந்த சாதி வெறி. மாணவர்கள்லாம் கயிறு கலர் கலராக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆட்சி போட்ட அந்த சந்துரு கமிஷனே இதெல்லாம் அபாலிஷ் பண்ணணும்னு நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதை வாங்கி கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுட்டாங்க. கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஜாதி வேட்டு வேணும் இல்லை? அதே கேள்விதான் இப்போ விஜய் மேலே வைக்கப்படுது. இல்லை நான் முடிச்சிடுறேன். அப்போது அந்த ஆணவ கொலையை பற்றி கூட அவர் நினச்சிருந்தாருன்னா அதை வந்து பெரிய இஷ்யூவாக ஊதி இருக்க முடியும். ஆனால் அவரை பொறுத்தவரையில் டீசன்ட் பிளேயராக இருக்கணும்னு விரும்புகிறார். அதாவது வந்து ஒரு தவறை வந்து ஆதாயமாக்கி அது அரசியல் லாபம் பெறுவதை விட அதுக்கு தீர்வு காணணும். அப்போ அதுக்கு சிறப்பு சட்டம் இயற்றணும். இதை வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் ஒத்துக்கிட்டார். எழுப்புனது வந்து விசிகா தான். ஆமாம், ஆனால் ஒத்துக்கினார். ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்கிறாரு, இப்போது இருக்கும் சட்டங்களே போதுமானது. எப்படி போதுமானது? அப்போ இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள் என்பது விரைவாக தீர்ப்பு சொல்லவும், அதன் ஆழத்தை போய்
கண்டறியவும் எதிர்காலத்தில் இது போல குற்றங்கள் நடக்காமல் தடுக்கவும் செய்ய முடியலன்றது தானே 50-60 வருஷமா நடக்கிறத காட்டுது. அப்போ ஒரு வீரியமான சட்டம், சிறப்பு சட்டம், வழக்கு வந்து ஸ்பீடு கோர்ட் மாதிரி ட்ரையல் டெய்லி பேஸில் நடக்கணும். இந்த மாதிரி குற்றத்துக்கு மட்டும் தனி நீதிமன்றம் உருவாகும். இல்லைன்னா நம்ம வழக்கமாக லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அது மாதிரி இதில் போய் மிக்கும் 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். அப்போ தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்ன்றாங்க இல்லையா, அதான் நடக்குது. அப்போ சமூக நீதி பேசுகிற பெரியார் மண்ணுன்னு சொல்கிற திமுக ஏன் அந்த சிறப்பு சட்டத்தைன்னா அவங்களுக்கு இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், தலித்து இல்லாத மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும், தலித்து இல்லாத அந்த சாதியினருடைய வாக்குகள் வேணும். இல்லைன்னா வேங்கை வயல் பிரச்சனை இப்படி இழுத்து இருப்பாங்களா? புரியுது சார். வேங்கை வயல்ல மலத்தை கலந்து குடிநீர் தொட்டியில அந்த கல்பிரிட்ஸை கண்டுபிடிக்காம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே கலந்து அவங்களே குடிச்சிட்டு அவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? என்ன அநியாயங்க. இப்போ ஜாதி இந்துக்கள் ஓட்டை எந்த வகையிலும் இழந்து விடக்கூடாது என்ற அரசியல் நோக்கத்தோடு தான் தலித்துக்கு எதிரான கொடுமைகள் இங்கே வந்து தொடர்ந்து நடக்க அனுமதிக்கப்படுகிறது. வேற என்ன பண்ண முடியும்? ஒரு ஆட்சியாளர்கள் 50 வருஷத்துல இதை மாற்ற முடியாதாங்க? கண்டிப்பா. ஏன் மாறல? அப்போ நீங்க வந்து பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. புரியுது சார். அப்படிதான் இருக்கு. இப்போ அதான் நான் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, மாநாடுக்கு அப்புறம் ஓட்டு இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அந்த பெர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வந்து நம்ம வந்து கணக்கெல்லாம் எடுக்கலை, இன்னும் ஒப்பீனியன் போல் எதுவும் லேட்டஸ்டாக வரல. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஓட்டு வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா சொன்னீங்க நீங்க. ஆமாம் ஆமாம், அதுலேருந்து ஒரு 6 இல்ல 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அது கண்டிப்பாக 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அதுவும் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸு, அது ஏற்படுத்தி இருக்கிற அதிர்வலைகள், மக்கள், அதாவது முன்னாலெல்லாம் வெறும் இளைஞர்கள், பெண்கள், இளம் பெண்கள், பெண்கள் அப்படிதாங்க இருந்தது. இப்போ என்னை பொறுத்தவரை விஜய் ஹஸ் ரீச்டு ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. கரெக்ட். வயசானவங்க, அப்புறம் வந்து நடுத்தர வயசுல இருக்கிறவங்க, ஏழைகள், தலித்துகள், இப்போ இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா. இவ்வளோ நாளாக வந்து சிறுபான்மையர் ஓட்டு என்பது பேங்க் டெபாசிட் மாதிரி இருந்தது. யாருக்கு? திமுக கூட்டணிக்கு. இன்னைக்கு வந்து அதில் வந்து என்னுடைய ஒரு ஈஸியான கணக்கு என்னென்னா மோர் தென் 60% வந்து திமுகவுக்கு போகாது இந்த வாட்டி. காங்கிரஸ் வந்து போயிடுச்சுன்னு வச்சுங்க, அது திமுக கூட்டணிலேருந்து வெளியேறி ஒருவேளை தாவேக்கால போய் அவங்க செட்டில் ஆனாங்கன்னா மைனாரிட்டிகள் அப்படியே என் பிளாக்காக ஃப்ளாக் ஆகிடுவாங்க. தொடர்ச்சியாக டிஎம்கே டிவிகே மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் இந்த டிஃபேம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ மாநாட்டில் பார்த்தோம். மாநாட்டில் ஃபேக் எஃப்ஐஆர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அடுத்தடுத்து டிஎம்கே செய்யக்கூடிய டிஃபேம்னா என்னவா இருக்கும்? திமுக வந்துங்க இந்த மாதிரி மற்றவர்களை அவங்கள பொதுவெளியில் வந்து கேவலப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுன்றத வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அது எம்ஜிஆர் தொட்டு அது நடந்துட்டுருக்குங்க. ஓகே. அவங்கள ஆதரித்தா எப்படியாப்பட்ட குற்றமாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் மூடி மறைச்சிருவாங்க. ஊடகங்கள் வேறு அவங்களுக்கு துணையாக இருக்குது. ஆனால் அவங்கள கொஸ்டின் பண்ணுறவங்கள நிச்சயமாக வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பரவ விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இவர் விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணத்துக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க கொலிக்கு, அவங்க திருமணத்துக்கு அவர் ஒரு விமானத்தில் போகிறாரு. விமான நிலையத்தில் எவ்வளோ பாதுகாப்புன்னு உங்களுக்கு தெரியும். விமான நிலையத்தில் செக்இன் பண்ணுற இடத்துல அவரோட யார் போகிறாங்க அப்படின்றத ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பொதுவெளியில் விட்டு ஆபாசமாக பேசினாங்க. அதாவது விஜய் வந்து ஒரு அதாவது கேரக்டர்லெஸ் பர்சன், லூஸ் பர்சன்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்துங்க பிலோ த பெல்ட் அட்டாக் மாதிரி. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை பற்றி பேசலாம். பொய்யான ஒரு நரேட்டிவ் கதை. உதாரணத்துக்கு விஜய் வந்து மனைவியை வந்து பிரிஞ்சு வாழறாரு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவிர்க்கிறாங்க. இப்போ திமுக தலைவர்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்ம பேச தயாராகலை. ஏன்னா நம்ம அரசியல்
ஆட்சி இதை பற்றி தான் பேசுகிறோம். ம். ஆனால் ஒரு தனி நபரை பற்றி விஜய் எந்த அளவுக்கு அவங்க பயந்துருப்பாங்கன்னா, இது மாதிரி ஒரு கேரக்டர் அசாசினேஷனில் இறங்குவாங்க. அவர் திமுகவுடைய ஒரு நோன் பீப்புளே, அதாவது பொது வெளியில் வந்து ரொம்ப மோசமாக பேசுறது அவங்க குடும்பத்தை பற்றி. இப்போ இந்த மாதிரியான கேவலமான சில்லறத்தனமான அட்டாக்குகள் நாளைக்கு நாள் அதிகமாகும். அதாவது த மோர் ஈ கெட்ஸ் பாப்புலாரிட்டி, த மோர் ஈ கெட்ஸ் த பீப்புள் சப்போர்ட், த மோர் த அட்டாக் வில் பி விசியஸ். டிஎம்கே கவர்மெண்ட் வந்துங்க அவங்க மீடியாவை பயன்படுத்துவாங்க, போலீஸை பயன்படுத்துவாங்க, எல்லாத்தையும் பயன்படுத்தி எப்படியாவது இந்த பப்ளிக் மைண்டில் விஜய் ஒரு ஜென்டில்மேன், விஜய் வந்து இவ்வளோ பெரிய வருமானத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, இன்னும் வருமானம் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கிற பல நடிகர்கள் ஃபீல்டில் இருக்கும்போது 50 வயசுலேயே மார்க்கெட்டில் உச்சியில் இருக்கும்போது விட்டுட்டு வரார் இல்லையா? அப்போது இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எண்ணத்தை, இப்போ மாணவர்களுக்கு கல்வி விருது கொடுக்குறாரு சொந்த காசில், 3 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. இது மாதிரியெல்லாம் அவர் செய்கிறதன் மூலமாக அதே போல் அளவாக பேசுவார். இந்த நீட்டி முழைக்கு 2 மணி நேரம் 3.5 மணி நேரம்லாம் பேசாமல் என்ன பாயிண்ட்டோ டு த பாயிண்ட், அப் டு த பாயிண்ட் பேசுவார். தேவைக்கு இல்லாமல் இந்த வீண் பேச்செல்லாம் பேச மாட்டார். ஆனால் அதையுமே வந்து அவருக்கு பேச தெரியல, அப்புறம் அவருக்கு வந்து எழுதி வச்சு படிக்கிறாரு, விருது வழங்கும் விழாவில் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. இல்லை அதான் அது வேல்முருகன் பேசி அதுக்கு பாவம் அவர் வாங்கி கட்டிக்கிட்டாரு. பட் என்னன்னா இது வந்துங்க விஜயனுடைய அரசியலை விமர்சனம் பண்ணுங்க, விஜயனுடைய கொள்கை கோட்பாடுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாருல, அதில் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், வைக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவருடைய சொந்த வாழ்க்கை, அவருடைய சினிமா துறை, இது பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுன்றது விஜய் பல மாதங்களுக்கு முன்னாலே சொன்னது. இது வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்க போகுதுன்னு, அதான் நிஜத்தில் நடக்க போகுது. ஏன்னா எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, அவர் எம்ஜிஆரை ஒரு டச் பண்ணார். எம்ஜிஆர் மாதிரி ஆளுமைகள்லாம் உருவாக்கிய அந்த அதிமுக கட்சி இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது, இது எந்த நிலையில் இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி அது வந்து எம்ஜிஆர் ரசிகர்களை வந்து பெரிதும் கவர்ந்து இருக்கிறது. இப்போ சொல்லப்போனால் வரக்கூடிய ஜனநாயகன் படத்தில் கடைசி படம் இல்லையா, அதில் இந்த நான் ஆணையிட்டால் பாட்டு இருக்கு இல்லையா, இந்த சாட்டையை வச்சு எம்ஜிஆர் அடிப்பார, அது ஒரு பெரிய ஹிட் படம் இல்லையா? அந்த படத்தின் சாயலில் அந்த பாட்டே ரீமிக்ஸ் ஆகி வருதான். விஜய் அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது மாநாடு போட்டாங்க, அடுத்து என்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் இப்போ இம்மிடியேட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசு துணிச்சலாக விஜய் இந்த எஃப்ஐஆரில் விசாரணைக்கு அழைத்தாலோ கைது செய்ய முற்பட்டாலோ அதை எதிர்க்காம அவர் வந்து காந்தி மாதிரி இருக்கணும். இருந்தார்னா அவர் கட்சி 200 தொகுதியில் ஜெயிச்சிருங்க. இதுக்கு போய் ஜாமீன் போட்டுக்கிட்டு ஆன்டிசிபேட்டை பார்க்கலாம், ஜனங்க இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதனால அதை செய்யணும். அதே போல் அவர் பிரச்சாரம் தொடங்க போகிறார் இல்லையா செப்டம்பர் மாதத்தில், அது வந்து அவர் திட்டமிட்டு ஒவ்வொரு தொகுதியும் கவர் பண்ணார்னா நல்லாயிருக்கும். கூட்டணியும் கட்சியும் கொஞ்சம், அதாவது அவர் தனியாகவே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4 முனை போட்டியில் ஒரு 30-35% வந்தால் இன்றைக்கே இஸ் த பாப்புலர் சிஎம் கேண்டிடேட். இதுவரையில் நடந்த எல்லா கணிப்புகள்லையும் முன்னாள் முதல்வர் எடப்பாடியும் அவர்கிட்ட நெருங்க முடியல, முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் இல்லை. இது வரைக்கும் வந்த எல்லா கருத்து கணிப்பு நான் சொல்கிறேன். பாப்புலர் சிஎம் ஆகணும் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவங்க மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னா அதுக்கு பின்னால் சும்மா செய்யல, ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு விஷயமும் விஜய் பேசுகிறார், அந்த கட்சியில் முடிவு பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் கிரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான். அதனால இன்னைக்கே அவர் தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட்டணியை கொஞ்சம் அவர் வலுப்படுத்தினாருன்னு சொன்னால், சிறிய சிறிய கட்சிகள் அவருடைய கொள்கையை ஏற்றுட்டு வர்றவங்கள அது பண்ணாருன்னா நிச்சயமாக he will sweep the elections. சூப்பர் சார், அதுதான் என்னுடைய கணிப்பு. டன் சார், ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.